மீடியாக்கும் இந்த யூடியூபர்ஸ்க்கும் என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்னென்னா, உங்கள் வியூஸ்க்காக இந்த வாயில்லா ஜீவனங்களை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து சால்வ் ஆகுமா கேட்டால் கிடையவே கிடையாது. பிரச்சனை இன்னும் ஜாஸ்தியாக தான் ஆகும். இதனால் என்ன ஆகுதுன்னா, நிறைய வந்து க்ரூவல்ட்டி அதிகமாகுது, அனிமல் க்ரூவல்ட்டி அதிகமாகுது, டாக் அபேண்டன்ட் ஆகுது. வீட்டில் வளர்க்குற செல்ல பிராணிகளையே வந்து ரோட்டில் விடுறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இருக்க ஸ்ட்ரீட் டாகே சமாளிக்க முடியல. நீங்கள் சொல்கிறீங்க ஸ்ட்ரீட் டாக்ஸை வந்து ஷெல்டரில் போடணும்னு. நம்மக்கிட்ட அதுக்கேற்ற ஷெல்டர்ஸ் கிடையாதுங்க. இது சாத்தியமும் ஆகாது. ஸோ நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன பண்ணணுமோ அதை தான் நம்ம செய்யணும். இப்போதைக்கு சொல்யூஷன் என்னென்னா, நம்ம பர்த் கண்ட்ரோல் பண்ணி அவங்கள வேக்சின் பண்ணுறது தான். ஸோ நம்ம இதை பேசுகிறதால நம்மளுக்கு எந்த சொல்யூஷனும் வரப்போகிறதில்ல. ஷெல்டர்ன்றது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஏஜ்டானது, இல்லை நோய்வாய்ப்பட்டது, அதே மாதிரி டிசேபிள்டு, இந்த மாதிரி டாக்ஸ், அப்புறம் ரேபீஸ் வந்தது, இல்லை உங்களை துரத்துது, ரொம்பவே வந்து கடிக்க வருதுன்னா, அதுவும் நீங்கள் கார்ப்பரேஷன்கிட்ட சொன்னீங்கன்னா, எங்களுக்கு தெரியல எதுக்கு ரேபீஸ் இருக்குது, எது நோய்வாய்ப்பட்டதுன்னு தெரியலன்னா, நீங்கள் கார்ப்பரேஷன்கிட்ட சொன்னிங்கன்னா அவங்க டாக் கேச்சர் அனுப்புவாங்க. அவங்களுக்கு இது தெரியும், எந்த டாக் வந்து ரேபீஸ் இருக்குதுன்னு அவங்களால ரெக்டிஃபை பண்ண முடியும். அதை மட்டும் அவங்க ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஏன் ஷெல்டர் முடியாது, ஏன் ஷெல்டர் கான்செப்ட் பண்ண முடியாதுன்னா, ஒரு ஷெல்டர் கட்டுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஷெல்டர் கான்செப்ட் ஆரம்பித்தாலே ஒரு 2 இயர்ஸ் ஆயிரும். நம்மளுக்கு அதை அரேஞ்ச் பண்ணி ப்ராப்பராக இவங்களை வச்சு, அதுக்கப்புறம் அந்த மாதிரி இடத்துலேருந்து தான் அவங்களுக்கு நிறைய நோய் ஸ்ப்ரெட் ஆகுது. ஒரு இடத்துல நாய்ங்களை வைக்கும் போது இன்னும் நோய் அதிகம் தான் அரிக்குமே தவிர இது வந்து குறையாது. இப்போது நம்ம வந்து எக்ஸாம்பிள், நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்க எல்லா டாகுமே எடுத்துடுறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? வேறு ஏரியாவிலேருந்து, வேறு ஊர்லேருந்து அதிகமான டாக்ஸ் உள்ளே வரும். அப்போ உங்களால் கட்டுப்படுத்த முடியாத பாப்புலேஷன் வரலாம். அதே மாதிரி வந்து வனவிலங்குகள் லைக் வந்து மங்கீஸ், இப்போ வந்து ஹரியானாவில் பார்த்திங்கன்னா, ஃபரீதாபாத்தில் வந்து எல்லா நாயும் அகற்றப்பட்டது. அதுக்கு பதிலாக என்ன ஆச்சுன்னா, ஃபுல்லாக மங்கீஸ் வந்துருச்சு. இப்போ அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. மங்கீஸை நம்ம ஷெல்டர் பண்ண முடியாது. மங்கீஸாலேயும் ரேபீஸ் பரவும். ஸோ எது பெட்டருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நாய் பெட்டரா, இல்லை வந்து இந்த மாதிரி வைல்டு அனிமல்ஸ் வந்து பெட்டராக இருக்குமா? எல்லாத்துக்குமே ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்குங்க. இப்போ ஒரு அனிமல் இருந்தால் இன்னொரு அனிமல் வந்து உள்ளே வர விடாது. ஸோ இதுக்காக தான் நம்ம பேஸாக இருக்கே தவிர, இவங்க வந்து வீடு கிடைக்கக்கூடாதுன்றது எங்கள் நோக்கம் கிடையாது. பட் வந்து ப்ராக்டிக்கலாக அது சாத்தியம் இல்லைன்றது தான் நாங்கள் சொல்ல வரோம். அவங்களுக்கு வீடு கிடைச்சா சந்தோஷப்படுறது நாங்கள் தான்.